வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தனியார் நிறுவனம் தயாரித்து ஏவிய ராக்கெட் வெற்றி பெற்றதற்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகள்: இந்தியாவில் முதன்முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்த விக்ரம்-1 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஆய்வு மையத்திலிருந்து சனிக்கிழமை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் நிறுவனர், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரலாற்று சாதனை இந்தியாவின் விண்வெளி தொழில்நுட்ப திறனையும் தனியார் துறையின் பசுமை மற்றும் ஆராய்ச்சி ஆற்றலையும் உலக அரங்கில் உயர்த்தி காட்டும் முக்கிய மைல்கல்லாகும். இவ்வெற்றி நாட்டின் இளம் விஞ்ஞானிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கு புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கும். இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ள இந்த மகத்தான சாதனைக்கு மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பல உலகத்தர சாதனைகளை இந்தியா படைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளது. புதுச்சேரியில் 1000 வீடுகளில் சூரிய ஒளி மின் திட்டம் அமைக்க மின்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதுகுறித்து மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மின்துறை சூரிய ஒளி மின்சக்தியை அதிகரிக்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. மாநிலத்தில் 91.29 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் வணிக கட்டடங்கள் 49.68 மெகாவாட் பங்களிப்புடன் முதலிடத்தில் உள்ளன. குடியிருப்பு பகுதிகளில் 18 மெகாவாட், நிறுவனங்களில் 9.2 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதர இடங்கள் மூலமாக 12 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கிறது. இந்நிலையில் மின்சாரத்துறை 4 கிராமங்களை தேர்வு செய்து அங்குள்ள 1000 வீடுகளில் இலவசமாக சூரிய ஒளி மின் தகடுகளை பொருத்தி 2 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய திட்டமிட்டு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. கிராமங்களை தேர்வு செய்யும் பணிகள் காரைக்காலில் நடைபெற்று வருகின்றன. மத்திய அரசின் பிரதமர் சூரிய ஒளி மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. 200 யூனிட்டிற்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோர்களின் வீடுகளில் அரசே நேரடியாக செலவு செய்து சூரிய ஒளி மின் தகடுகளை பொருத்தும். நுகர்வோரின் தேவைக்கு போக எஞ்சியிருக்கும் மின்சாரம் புதுச்சேரியின் பொது மின் தொகுப்பில் சேர்க்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி டிராவல்ஸ் உரிமையாளரிடம் ரூபாய் 4.53 மோசடி செய்த வழக்கில் நகைக்கடை உரிமையாளர்கள் 2வரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி டிராவல்ஸ் உரிமையாளர் நாராயணனிடம் ரியல் எஸ்டேட் தொழில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்ற ஆசை வார்த்தை கூறி ரூபாய் 4.53 கோடி மோசடி செய்த வழக்கில் நகைக்கடை பங்குதாரர்களான முகமது ரியாஸ் மற்றும் நாகூர் மீரான் ஆகிய 2வரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இந்த மோசடி தொடர்பாக நாராயணன் அனுப்பிய பணம் பல்வேறு வங்கி கணக்குகள் வழியாக மணிகண்டன், அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களின் கணக்குகளுக்கு மாற்றப்பட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்தது. மோசடி செய்யப்பட்ட தொகைகள் ரூபாய் 33 லட்சம் இந்த இருவரின் தொடர்புடைய கணக்குகள் மூலமாக பரிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஏற்கனவே முக்கிய குற்றவாளிகளான மணிகண்டன், கங்காதேவி உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 7 பேரை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் குற்றச்சம்பவங்கள் மற்றும் விபத்தை தடுக்கும் வகையில் பிரதிபலிக்கும் கண்ணாடிகள் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தில்லைநகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது சொந்த நிதிகள், வீதி பெயர் பலகைகள், பிரதிபலிப்பு கண்ணாடிகள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் முதல் கட்ட பணியை தொடங்கி வைத்தார். மேலும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டது. வில்லியனூர் தொகுதி முழுவதும் இத்திட்டத்தை செயல்படுத்தும் நோக்கில் முதல் கட்டமாக தில்லைநகர் பகுதியில் இந்த பணி தொடங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 33 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. அதன்படி ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டார். அதேபோல தன்வந்திரி நகரில் சீனியர் எஸ்பி கலைவாணன், சைபர் கிரைமில் சீனியர் எஸ்பி ராகவ், போக்குவரத்து வடக்கு பிரிவில் சீனியர் எஸ்பி திவ்யா,
திருபுவனையில் எஸ்பி சுப்பிரமணியன், கரையம்புத்தூரில் எஸ்பி ஜிந்தா கோதரராமன் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்களிடமிருந்து 57 புகார்கள் பெறப்பட்டு 33 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. மக்கள் மன்றத்தில் மொத்தம் 146 பொதுமக்கள் பங்கேற்று குறைகளை தெரிவித்தனர். நீட் அல்லாத படிப்புகளுக்கு ஜூலை இறுதியில் கவுன்சிலிங் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. சென்டாக் மூலமாக பொறியியல் மற்றும் கலை அறிவியல் படிப்புகளில் சேர்வதற்கு நிகழாண்டு கடும் போட்டி நிலவுகிறது. பொறியியல் படிப்புகளில் 6490 இடங்கள் மற்றும் கலை அறிவியல் படிப்புகளில் 4320 இடங்கள் என மொத்தமாக 10810 இடங்களுக்கு 12885 மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தாலும் சீட் மேட்ரிக்ஸ் மற்றும் இறுதி தரவரிசை பட்டியல் வெளியீட்டிற்காக மாணவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர். இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைமுறைகளை விரைந்து முடிக்க தேசிய அளவிலான கல்வி அமைப்புகள் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் பொறியியல் மாணவர் சேர்க்கையை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் முடிக்க அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி கிராமங்களுக்கு ரூபாய் 259 ஃபைபர் இணைய சேவை வழங்கப்படுவதாக BSNL அறிவித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி BSNL அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியாவின் கிராமப்புறங்களில் மலிவான விலைகள் அதிவேக இணைய வசதியை வழங்க BSNL நிறுவனம் முடிவு செய்து மாதம் ரூபாய் 259ற்கு புதிய கிராமப்புற ஃபைபர் நுழைவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் கிராமப்புற வீடுகளுக்கு அதிவேகமாக ஃபைபர் டு தி ஹோம் பிராட்பேண்ட் இணைப்பை வழங்குகிறது. வீட்டிலேயே அதிவேக இணையதள வசதியை பெற முடியும் என்றும் BSNL பாரத் நெட் திட்டத்தின் மூலமாக புதுச்சேரி உள்ளடக்கிய கிராமங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இணைப்பை முன்பதிவு செய்ய வாடிக்கையாளர்கள் இணையதளத்தில் விவரங்களை முன்பதிவு செய்யலாம் அல்லது வாடிக்கையாளர்கள் சேவை மையத்தை அணுகலாம். இந்த திட்டத்தின்படி மாதம் 700 GB அதிவேக டேட்டாவுடன் இந்தியா முழுவதும் வரம்பற்ற இலவச தொலைபேசி அழைப்புகள் உள்ளன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உருளையன்பேட்டையில் ரவுடியை தாக்கி கொலை செய்ய முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். உருளையன்பேட்டை ராஜீவ்காந்தி நகரை சார்ந்தவர் அருண் மரியநாதன், வயது 36. ரவுடியான இவர் மற்றும் இவரது நண்பர் ஜீவானந்தபுரத்தை சார்ந்த ரகு ஆகியோர் மீது ஆந்திராவில் நடந்த ராக்கி ரமேஷ் கொலை வழக்கு, புதுச்சேரியில் பல்வேறு அடிதடி வழக்குகளும் உள்ளன. இதற்கிடையே இவரது நண்பரான ரகுவிற்கும் கோவிந்தசாலையை சார்ந்த சோனி, கென்னடி நகரை சார்ந்த நாகராஜ் இடையே ரவுடிகளில் யார் பெரியவர் என்பதில் முன்விரோதம் இருந்து வந்தது. அருண் மரியநாதன் ரகுவின் நண்பர் என்பதால் கடந்த 14ஆம் தேதி சோனி, நாகராஜ், தட்டாஞ்சாவடியை சார்ந்த இலால் ஆகியோர் அவரது வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டதுடன் அங்கிருந்த மண்வெட்டி, சுத்தி மற்றும் மரக்கட்டை ஆகியவற்றால் அருண் மரியநாதனை தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். படுகாயமடைந்த அருண் மரியநாதனை அருகிலிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து அருண் மரியநாதன் அளித்த புகாரின் அடிப்படையில் உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் மற்றும் போலீசார் 3 பேர் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிந்து தேடி வந்தனர். இந்நிலையில் வழக்கில் தலைமறைவாக இருந்த அருண், சோனி வயது 32, நாகராஜ் வயது 33, லால் வயது 33 ஆகியோரை நேற்று முன்தினம் புதிய பேருந்து நிலையம் அருகே பதுங்கியிருந்த போலீசார் கைது செய்தனர். அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.